ஃபியூச்சர் ப்ரோக்ராமர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். நார்மலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் லாஸ்ட் டைம். பிரிண்ட்குள்ளார நம்ம என்ன பிரிண்ட் பண்ணாலும் அது வந்து பிரிண்ட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அதே மாதிரி இந்த டைமில் தான் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு லாஸ்ட்டாக இப்படி செமிகோலன் வைப்பாங்க. பைத்தன் பொறுத்த வரைக்கும் இந்த செமிகோலன் அப்படிங்கிறது ஆப்ஷன் தான். நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி வேணாட்டி வச்சுக்கலாம். லாஸ்ட் ப்ரோக்ராமிங் வீடியோவில் வந்துட்டு நான் வந்து செமிகோலன் இல்லாமல் தான் ரன் பண்ணி காமிச்சேன். இப்போ செமிகோலன் வச்சே நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். சேம் அதே மாதிரி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சா. இதே வந்து மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்துட்டு அதுக்கடுத்து நிறைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு வர்றது அப்படி தான் வந்து மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு ஹலோ வேர்ல்டுனே நான் தரணி செமிகோலன் இல்லாமல் தரதுனால இது அது சேமாவது பிரிண்ட் ஆகுது. இதில் வந்துட்டு பைத்தன் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா நிறைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பைத்தன் பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்டில் வந்து எதுக்கு நமக்கு செமிகோலன் தேவைப்படுது அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், நிறைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம சிங்கிள் லைன்லேயே பிரிண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம லாஸ்ட்டாக வந்து செமிகோலன் ஆட் பண்ணி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் சீக்வன்ஸாக தான் வருமோ தவிர இந்த மாதிரி ஒரே லைனில் எல்லாம் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகாது. இப்போ இந்த செமிகோலன் இல்லாமல் பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது வந்து எரர் ஷோ ஆகும். இதுக்காக மட்டும்தான் வந்துட்டு பைத்தனில் இந்த மாதிரி செமிகோலன்ஸ் இன்செர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ், மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒன் ஆஃப்டர் அனதர் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இதே மாதிரி எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்ஸோட சிம்பிள் டாபிக். அவ்வளோதான் இந்த வீடியோவோட explanations. Thank you for watching. Subscribe for the upcoming videos.